ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் லேப்டாப் வாங்க போகிறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டானதாக இருக்கும். என்னன்னு சரியாக தெரியாமல் லேப்டாப் வாங்கிட்டா ஸ்லோ லேப்டாப் வரும், பேட்ரி வீக் ஆகும், கேமிங் ஸ்டடிக்கு எதுக்கும் யூஸ் ஆகாது. 50,000 to 1,00,000 வரையும் வேஸ்ட் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், எந்த லேப்டாப் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், எந்த ஃப்யூச்சர் இம்பார்ட்டண்ட், எந்த மிஸ்டேக்கெலாம் அவாய்ட் பண்ணணும்னு. லேப்டாப் வாங்குகிற முழு கன்ஃபியூஷனும் கிளியர் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லேப்டாப் டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, லேப்டாப் எல்லாமே ஒரே மாதிரி இல்லை. இப்போது நார்மல் யூஸ் லேப்டாப்னா யூடியூப் பார்க்கலாம், ப்ரௌசிங், ஆஃபீஸ் ஒர்க், ஆன்லைன் கிளாஸஸ், இது பேசிக் யூஸ் இருக்குது. செகண்ட் ஸ்டூடெண்ட் கோடிங் லேப்டாப், ப்ரோக்ராமிங், ப்ராஜெக்ட், மல்டிடாஸ்கிங், சாஃப்ட்வேர் யூஸ், இது ஸ்டூடெண்ட் ப்ளஸ் ஐடி லேர்னிங்க்கு. லாஸ்ட் கேமிங் எடிட்டிங் லேப்டாப்னு சொல்லலாம். ஹெவி கேம், வீடியோ எடிட்டிங், கிராஃபிக் டிசைனு, ஹை பர்ஃபார்மன்ஸுக்கு வேண்டிய ஒர்க்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ண வேண்டியது என்ன வேலைக்கு லேப்டாப் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு டிசைட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஓகே, நீங்கள் எதுக்காண்டி யூஸ் பண்ணுறீங்கன்னு இப்போ டிசைட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது அந்த லேப்டாப்போடைய ப்ராசஸர், CPU. ப்ராசஸர் தான் லேப்டாப்போட பிரெயின். இது தான் ஸ்பீடை டிசைட் பண்ணுது. i3 Ryzen 3னா பேசிக் யூஸ்க்கு போதும். i5 Ryzen 5னா பெஸ்ட்டு ஃபார் ஸ்டூடெண்ட் கோடிங், நார்மல் எடிட்டிங். i7 Ryzen 7 அப்படின்னா ஹெவி எடிட்டிங், கேமிங், ப்ரொஃபஷ்னல் ஒர்க்குக்காண்டி. சிம்பிளாக சஜஸ்ட் நான் எது பண்ணுவேன்னா 2026 மினிமம் i5 Ryzen 5 தான் சேஃப் சாய்ஸு. இதுக்கு கீழே எடுத்தால் நமக்கு ஸ்லோவாக ஃபீல் ஆகலாம். ரேம் தான் லேப்டாப் மல்டிடாஸ்கிங் ஸ்பீடை டிசைட் பண்ணும். 4GB ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். 8GB பேசிக் யூஸ்க்கு ஓகே. 16GBன்னு எடுத்துகிட்டோன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். 32GB ஹெவி எடிட்டிங், ஏஐ, கேமிங்காண்டி யூஸ் ஆகுறது. நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது 16GB ரேம் எடுத்துக்கலாம். பெஸ்ட்டு பேலன்ஸாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டோரேஜ். நெக்ஸ்ட்டு ஸ்டோரேஜில் 2 டைப் இருக்குது, HDD, SSD. HDDனா ஓல்டு டைப்பு, ஸ்லோவாக இருக்கும், லேப்டாப் ஹேங் ஆகும். STD தான் இப்போ நியூ டைப்பு, சூப்பர் ஃபாஸ்ட்டு, ஆப்ஸ் இன்ஸ்டன்ட்லி ஓப்பன் ஆகும், ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஆல்வேஸ் சூஸ் SSD. மினிமம் 512GB SSD இருக்கலாம். மோர் ஸ்டோரேஜ் நீடட்னா 1TB SSD. அடுத்து ரொம்பவே இம்பார்ட்டண்டானது டிஸ்பிளே நல்லா இல்லைன்னா லாங் டைம் யூஸ் பண்ண முடியாது. ஃபுல் HDD மஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ISP பேனல் பெஸ்ட். அது ஏன்னா கலர் ப்ளஸ் வியூவிங் ஆங்கிள் இருக்கும். ISP டிஸ்பிளே எடுத்தால் ஐ ஸ்ட்ரெயின் குறையும். ஸ்டடி ப்ளஸ் கோடிங்க்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பேட்ரி இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. எக்ஸ்பெக்டேஷன் 6 to 8 hours பேட்ரி மினிமம் குட். சார்ஜிங் ஃபாஸ்ட் சப்போர்ட் இருந்தால் போனஸ் தான். கேமிங் லேப்டாப் பேட்ரி ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் ஆகும், அது நார்மல். நெக்ஸ்ட்டு கிராஃபிக்கல் கார்டு, GPU மெயின்லி கிராஃபிக் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவாங்க. டைப்ஸ்ன்னு பார்த்தோன்னா இன்டிகிரேட்டட் GPU, நார்மல் யூஸு யூடியூப், ஆஃபீஸ்க்கு. இப்போ டெசிகேட்டட் GPU, NVIDIA, கேமிங், எடிட்டிங் ப்ளஸ் டிசைனுக்கு யூஸ் ஆகுது. கேமிங் எடிட்டிங் இருந்தால் GPU மஸ்ட்டு, இல்லைன்னா வேஸ்ட்டு மணி. மோஸ்ட்டாக பீப்புள் இந்த மிஸ்டேக்கை பண்ணுறாங்க. பிராண்ட் மட்டும் பார்த்தா வாங்குறது, HDD லேப்டாப் வாங்குறது, ரேம் ஸ்லோ ப்ளஸ் CPU ஹை மிஸ்டேக்கு, ஓவர் ப்ரைஸ்டு கேமிங் லேப்டாப் அன்னெசரி யூஸ்க்கு வாங்குறது. பிராண்ட் ஃபோக்கஸாக இருக்கலாம், ஆனால் இன்சைட் ஸ்பெக் வீக்னா லேப்டாப் ஸ்லோவாக தானே ஒர்க் ஆகும். பிராண்ட் ஆவரேஜாக இருந்தாலும் ஸ்பெக்ஸு ஸ்ட்ராங்கானா லேப்டாப் சூப்பர் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். லேப்டாப் நல்லதாக இருக்கிறதுக்கு பிராண்ட் இல்லை, அது இருக்கிற ப்ராசஸர், ரேம், ஸ்பீடு தான். ஓகே, லேப்டாப் வாங்குறது ஜஸ்ட் பர்ச்சேஸ் இல்லை, அது உங்கள் ஃப்யூச்சர் ஒர்க்கு, ஸ்டடி, கெரியர் எல்லாமே கனெக்ட் ஆகிற டெசிஷன். ஒரு விஷயம் கிளியராக மைண்டில் வச்சுக்கோங்க, பிராண்ட் நேம் இம்ப்ரெஸ் பண்ணலாம், ஆனால் பர்ஃபார்மன்ஸை டிசைட் பண்ணுது ஸ்பெக்ஸ் தான். ஒரு ராங் லேப்டாப் வாங்கினா ஸ்லோ சிஸ்டம், பேட்ரி இஷ்யூ, ஃப்ரஸ்ட்ரேஷன், டெய்லி மணி வேஸ்ட்டாக தான் ஆகும்.
ஆனால் ரைட் லேப்டாப் எடுத்தால் ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ், லாங் டேர்ம் யூஸ்க்கு இருக்கும், ஸ்டடி ப்ளஸ் ஒர்க்குக்கு ஈஸியாக இருக்கும், நோ ஸ்ட்ரெஸ். ஃபைனலாக நான் என்ன சொல்கிறேன்னா, லேப்டாப் வாங்குறதுக்கு ஹரி வேண்டாம். கம்பேர் பண்ணுங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், தென் பை பண்ணுங்கள். பிகாஸ் ஸ்மார்ட் பையர்ஸ் ஆல்வேஸ் திங்ஸ் பிஃபோர் பையிங். நாட் பை பிராண்ட் பட் பை பெர்ஃபார்மன்ஸ். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.